ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விதமான பலன்கள் என்ன, அவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அதே போல் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், அதற்கான பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய அருளாசி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கணுங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினால என்ன மாற்றங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசினருக்கு யோக பலன்களை அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அஷ்டமத்தில் 3 கிரகங்கள் இருப்பதனால இரண்டாவது வேலைகள் புதியதாக பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். எல்லா விஷயங்களுமே வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சொந்த பந்தங்களால் நிறைய பிரச்சனைகளானது போகும். அதே போல் கொழுப்பு சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. 3ஆம் இடத்துல ராகு இருப்பதனால ஒரு விதமான தைரியங்களானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே மன அழுத்தங்கள் கொள்ளாமல் இருப்பது நல்லது. புதிய நண்பர்கள், புதிய சூழ்நிலைகள், உறவுகள் என்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். மன வருத்தங்கள் கொள்ளாமல் இருப்பது சிறந்ததுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்களில் ஏற்றங்களானது உண்டாகுங்க. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்பொழுது பரிபூர்ணமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மன வருத்தங்கள் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதே போல் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களானது காணப்படுங்க. வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்களானது தீரக்கூடும். ஏற்றங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நீங்கள் மேம்பாடு கொண்ட திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சுபவிரிய பாக்கியங்களானதும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விஷயங்களில் கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் நிறைய அனுகூலங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எந்த விஷயத்திற்குமே அவசரப்படாமல் இருப்பது சிறந்தது. ஜாமீன் கையெழுத்து போடுவது, மற்றவர்களுக்காக பார்த்திங்கன்னா நிற்பது போன்றவற்றை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. உறவுக்குள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுடைய துணை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அற்புதங்களானது உண்டாகும். மேலுமே இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கு உடைய சுக்கிர பகவான் நீச்சம் பெற இருக்கின்றார். ஸோ இவர் நீச்சம் பெறுவதனால உங்களுக்கு நோய், கடன்களானது தீரக்கூடிய யோகங்களானது உண்டாகும். மகிழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. அதேபோல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாகி இருப்பதனால உங்களுக்கு மேலதிகாரிகளால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இனி உங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகளும் கிடைக்கும். சொத்து வாங்குவதற்கான எண்ணங்களுமே சேரும். அதே போல் இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகுங்க. அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால கோபுர கலச யோகங்கள் உண்டாகும். வாழ்க்கை பார்த்திங்கன்னா அடுத்தபடி நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து 12-8 ஆகிய இடத்த பார்த்திங்கன்னா பார்ப்பதுனால குழந்தை பாக்கியங்கள் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. திடீரென்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். பண வரவுகளுமே நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். பலர் இராணுவம், போலீஸ் வேலைகளுக்கு செய்யக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. அதேபோல் உடற்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய யோகங்களும் உண்டாகும். உடல் நலனில் அக்கறையை செலுத்துவீர்கள். உங்களுடைய துணைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு சண்டைகள், வாக்குவாதங்களானது சேருங்க. புதிதாக பார்த்திங்கன்னா காதலிப்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலுமே உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள், பாரங்கள் அனைத்துமே குறையும். தன்னம்பிக்கை, தைரியங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. யோக பலன்களை அதிகளவில் நீங்கள் பெறுவீர்கள்.
நண்பர்களால் ஆதாயங்களானது உண்டுங்க. கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகளானது விலகி அந்யோன்யங்களானது அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய காதல் உறவில் இனிமைகளானது ஏற்படுங்க. புதிய காதலானது வெற்றிகரமாகவே மாறி திருமண நிலைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதே போல் விவசாயம், விளைபொருட்கள், வியாபாரம், ரியல் எஸ்டேட், கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை காணலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கக்கூடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சகோதரி உறவுகளால் அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். உங்களுடைய சகோதரியினுடைய இணைந்து செய்யக்கூடிய முயற்சிகளில் பிரம்மாண்ட வெற்றிகளானது கிடைக்கும். தனுசு ராசி மாணவர்களுமே கல்வியில் இருந்த தடைகளானது விலகி அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டில் 2 மடங்கு லாபங்களானது கிடைக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றங்களானது ஏற்படும். அதே சமயம் வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளானது கிடைக்குங்க. தந்தையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கும். தந்தை வழி உறவால ஆதாயங்களானது உண்டு. வீண் விரயங்களானது குறையக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்குங்க. மனதில் நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா யோசித்த புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டு. அதேபோல் கோயில் கட்டுவது உள்ளிட்ட முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இருந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடும். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியானது மேலோங்குங்க. செயலாற்றலானது இப்பொழுது மேம்படும். முயற்சிக்கேற்ப வாழ்வில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடுங்க. நினைத்த செயலை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். தேவைகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகளிடையே ஒற்றுமைகளானது மேம்படுங்க. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உதவியாக இருப்பார்கள். தடைப்பட்ட திருமணமானது நடக்கும் வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் புதுமண தம்பதியர் குழந்தை பாக்கியங்களானது கிடைக்க பெறுவீர். பொன்பொருளானது சேரும். விருந்து விழா என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பார்த்தீங்கன்னா பெருகக்கூடும். உறவினர்களுடைய வருகையினால நன்மைகளானது உண்டாகும். ஆனாலுமே அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதிர்பாராமல் பணமானது கிடைக்கக்கூடும். அண்டை வீட்டார்களுடைய வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களுடைய உடல் நலங்களும் எப்பொழுது சீராகும். அலுவலகத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். அதே போல் வியாபாரத்தில் விற்பனைகளானது பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் பார்த்தீங்கன்னா இருக்காது. சக வியாபாரிகள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவனினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளானது சேருங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த பலன்களை பார்த்தீங்கன்னா உழைப்பின் மூலமாகவே நீங்கள் அடையலாம். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை நீங்கள் செய்து மன நிறைவுகளை அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். மழலை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கக்கூடுங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்தியானது உண்டாகும். பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளினுடைய பலமானது குறையக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உண்டாகுங்க. தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தங்களானது பார்த்தீங்கன்னா மறையக்கூடும். உங்களுடைய சிந்தனையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைய தெளிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நண்பர்கள் கூட்டம் இவங்களை சுற்றி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மையை நீங்கள் அடைய போகின்றீர்கள். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆன்மீக பெரியோர்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து அவர்களினுடைய ஆசிகளையும் பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தோற்றத்தில் பொலிவுகள் உண்டாகக்கூடும். புத்திசாலிகளினுடைய நட்பை பெற்று பலனடைவீர். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும்.
புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்பொழுது அனுகூலங்களானது கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சகஜ நிலைகளானது உண்டாகும். உறவினர்கள் மூலமாக நல்ல தகவலானது வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.